எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தினுடைய பிற்பகுதியில் இப்படி வாசிக்கிறோம். பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த உன்னதமான தேவனுடைய மனுஷர்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய நீண்ட பட்டியலை நாம் பார்க்கிறோம். ஆபேல் தொடங்கி நாம் நிறைய வாசிக்கிறோம். 32ஆம் வசனத்தில் ஆபேல் தொடங்கி 32ஆம் வசனத்தில் பின்ன நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்க தரிசிகளையும் குறித்து நான் விவரமாய் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. நீண்ட பட்டியல் சொல்லிட்டு அந்த எபிரேய ஆக்கியோன் என்ன சொல்றார் அப்படின்னா 39ஆம் வசனத்தில் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றே தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, உண்மையிலே இவருடைய வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கை இருக்கான்னு கேட்டா, பழைய ஏற்பாட்டினுடைய அதாவது புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியத்தையும் மேன்மையும் அறிந்து விசுவாசித்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கை சில சமயங்கள்ல அநேக சமயங்களில் பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த பரிசுத்தவான்களுடைய விசுவாசத்துக்கு கூட இல்லாமல் போகும் பொழுது நமக்கு அது துக்கம்தான். அது நாமே வெக்கமடையணும். ஆண்டவரே, மேன்மையான என்ன சொல்றாரு, விசேஷித்த நன்மை ஒன்றை எங்களுக்கு நீங்க முன்னதாக ஆயத்தப்படுத்திருக்கீங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கைக்கு ஒப்பான கூட எங்க வாழ்க்கை இல்லையே அப்படிங்கும் பொழுது நாம் தேவனுக்கு ஏற்ற துக்கம் கொள்ளணும், வெக்கப்படணும். உங்களுக்கு அல்ல, எனக்கே நான் சொல்லிக் கொள்றேன். பிரியமானவர்களே, எபிரேயர் 11 பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய காரியங்கள் இருந்தாலும் புதிய உடன்படிக்கையில் 12ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். பாருங்களேன், அந்த வார்த்தையை நான் 39ஆம் வசனத்தில் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள். நிறைய அவர்களிடத்தில் பலவீனங்கள், குறைவுகள், அது பூரணராகல. அவர்கள் பூரணராகாதபடிக்கு, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில தேவ மனுஷர்களை உங்களுக்கு காண்பிக்கிறேனே. முதல்ல ஒரு நீதிமொழிகள்ல ஒரு வசனம், நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பெலன் குறுகினது. மீண்டும் வாசிக்கிறேன். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பெலன் குறுகினது. அப்படின்னா, ஒண்ணு, சோர்ந்து போகும் பொழுது நம்மளுடைய பெலன் குறுகும், அல்லது என்னுடைய பெலன் குறுகின பெலன். ஓகே, ஒரு சில மனுஷர்கள் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். மோசே, என்னாகும் புஸ்தகம், இவர்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டுல பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் சாதித்தவர்கள். என்னாகவும் 11:11 மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வர பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? இவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுங்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீ என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கற்பந்தரித்தேனோ? இவர்களை பெற்றது நானோ? இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் இறைச்சி கொடுக்கிறது எங்கிருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது, எனக்கு மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் எனக்கு இப்படி செய்யாமல்
என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு என்னை இப்பொழுதே கொன்று போடும். இதான் யாரு சொல்லுங்க? மோசஸ். நான் சாகட்டும், என் உபத்திரவத்தை என்னால சகிக்க முடியல. டியர் பிலீவர்ஸ், அருமையான விசுவாசிகள், நம்ம சூழ்ந்து இருக்கிற குடும்ப சூழல்கள்ல அது மனைவியின் மூலமாய் வருகிற உபத்திரவமோ, பிள்ளைகள் மூலமாய் வருகிற உபத்திரவம், வியாதியின் மூலமாய் வருகிற உபத்திரவம், அல்லது வேலை ஸ்தலத்துல உள்ளதான நம்மளுக்கு கொடுக்கிற நெருக்கங்கள், மனுஷர்கள், பொருளாதாரம், வியாதி, இப்படிப்பட்ட நெருக்கங்கள் அப்படி நெருக்கி வரும் பொழுது நான் 15 வசனம், என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு என்னை கொன்று போட்டுருங்க. நான் என்ன உங்களெல்லாம் பெத்தனா? நான் கேட்டேன? நான் அப்பயே சொன்னேனே, விட்டுருங்க, வேற யாராவது பாத்துங்கன்னு சொன்னல. இது வணங்கா கழுத்துள்ள ஜனம். நான் திக்குவாயேன், எனக்கு வயசாயிடுச்சு, இதெல்லாம் என்ன கேட்டேனா? நானு என்னை போட்டு இப்படி இம்சப்படுத்துறீங்களே, இவங்களெல்லாம் யார் பெத்தா? நான் பெத்தனா? என்னை தாங்க கூடாத பாரம், நான் சாகணும், என்ன கொன்று போடுங்க, இது எனக்கு முடியாது, இந்த உபத்திரவத்தை என்னால சகிக்க முடியாது. அதான் மோசஸ். பாருங்க, இப்ப சொல்லுங்க, இந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லுவோமா? ஒரு வார்த்தையை இத கையில வச்சுக்குவோம். எபிரேயர் 11 திருப்புவோம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். என்ன சொல்லுவோம்? 40 வசனம் வாசிப்போமா? மோசே நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக என்ன செய்திருக்கிறார்? நியமித்திருக்கிறார். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பெலன் குறுகினது. எஸ், அது நிறைவான்னு கேட்டா எஸ். அடுத்த அதிகாரத்துல அடுத்த வார்த்தையில ஆண்டவர் தூக்கிட்டார். ஓகே, கஷ்டப்பட்டுக்கிட்டுலாம் நீ என்ன உபத்திரவத்தை சகிச்சுக்கிட்டலாம் என்ன செய்யாத மேன், நீ எனக்கு ஊழியம் செய்யணும்னு அவசியம் இல்லை. யாராவது சலிச்சுக்கிட்டான்னு வச்சுங்க, யாராவது சலிச்சுக்கிட்டோம், என்னால சகிக்க முடியல அப்படின்னு சலிச்சுக்கிட்டெல்லாம் இவ்வளவு கஷ்டப்படாத அப்படின்னு உடனே என்ன செஞ்சிருவாருன்னு ஆண்டவர் செஞ்சிருவார். பின்னால 11ஆம் அதிகாரத்தில் 25 வசனம், கர்த்தர் மேகத்திலிருந்து இறங்கி அவனோட பேசி அவன் மேலிருந்த ஆவியை, பாருங்க, அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேரும் வைத்தார். யாரிடத்திலிருந்து ஆவியை எடுத்து 70 பேருக்கு பிரிச்சு கொடுத்தார் சொல்லுங்க? அப்ப எத்தனை பேருடைய பலம் யார்கிட்ட இருந்தது சொல்லுங்க? 70 பேருடைய பலன் ஒரு மனுஷன் இருக்கு. தெரியல. சில பேர் நம்ம அப்படியே என்ன செய்யறோம்? நான் ஒருத்தியா பாடுபடுறேன், நான் ஒருத்தனா பாடுபடுறேன், எனக்கு துணை செய்வார் யாரும் இல்ல. முறுமுறுப்பு, குறை சொல்லுதல். டியர் சிஸ்டர்ஸ், தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற பலத்தையே நீங்க அறியாம கூட இருந்திருக்கலாம். எனக்கு ஹெல்ப் இல்லையே. மோசஸ் சுத்தமா தெரியல. ஓகே சரி, சலிச்சுக்கிட்டுலாம் செய்யாத மேன். 70 பேருக்கு உண்டான பலத்தை மேல நான் வச்சிருக்கேன், உனக்கே தெரியல, நீ சலிச்சுக்கிற. ஓகே, ஏன் சலிச்சுக்கிட்டு நீ செய்வானே? ஓகே, அவன் மேல் இருந்த ஆவியை எடுத்து 70 பேருக்கு வச்சிட்டார். திருப்தியா? ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பெலன் குறுகினது. இப்ப நான் புதிய ஏற்பாட்டுல இருக்கிறேன், இயேசுவின் சீஷன், நான் கிருபையை பெற்றிருக்கிறேன், பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உபத்திரவத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போட்டுருங்க,
இதை நான் பெத்தனா, நான் கேட்டனா, நான் வச்சனா, எனக்கு எதுக்கு இவ்வளவு அப்படின்னு நாம் சோர்ந்து போவோமானால், முறுமுறுப்போமானால், சலித்துக் கொள்வோமானால், நாம் இன்னும் எந்த இடத்துக்கே வரல. நல்ல தெளிவா சொல்லுங்க. புதிய உடன்படிக்கையினுடைய விசுவாசத்துக்கு என்ன செய்யல, வரல. ஆனா புதிய உடன்படிக்கையினுடைய சபையில இருக்கிறோம்னு அர்த்தம். அப்படி இருக்கோம்னு சொல்றோம். அந்த லெவலுக்கு இன்னும் வரல. ஓகே, இது மோசேயினுடைய காரியம். எலியா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். என்ன ஆச்சரியமான ஒரு காரியம். வானத்தை ஜெபம் பண்ணி வானத்தை அடைத்த மனுஷன், வானத்தை ஜெபம் பண்ணி வானத்திலிருந்து மழையை இறக்கின மனுஷன், ஜெபம் பண்ணி வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின மனுஷன் யாரு? எலியா. வானத்தை அடைச்சது என்ன, வானத்தை திறந்தது என்ன, அக்கினியை கொண்டு வந்தது என்ன, மழையை கொண்டு வந்தது என்ன, அப்பேற்பட்ட ஒரு மனுஷன். இப்ப இங்க வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, என்னுடைய ஆட்களுக்கு செய்யப்பட்டது போல நாளைக்கு உனக்கு செய்யலன்னா, உன் பிராணனுக்கு நான் செய்யலன்னா நான் என்னன்னு கேளு அப்படின்னு ஒரு சவால் விட்டா. அவ்வளவுதான். 3ஆம் வசனம். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் ஒரு நாள் பிரயாணமாய் சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் ஒன்னும் நல்லவன் அல்ல. சரியா போச்சா? சீத பாடு என்ன பாட்டு பாருங்க. ஆபத்து காலத்தில் சொல்லுங்க, சவுண்டா சொல்லுங்க. 4 தடவை சொல்லும் பொழுது, நாளைக்கு சோதிக்கப்படுற சமயத்துல, ஆண்டவரே, நான் ஆபத்து காலத்துல இந்த உபத்திரவத்தின் வேளையில், இந்த மாபாரமான இந்த சோதனையில், கனலறி இந்த அக்கினி போன்ற சூழ்நிலையில் நான் சோர்ந்து போகக்கூடாது, நான் அவிசுவாசப்படக்கூடாது. காணப்படுகிறவையில் அல்ல, நான் விசுவாசிக்கிறேன். நான் பாடுபடுகிறதுக்கு நான் நியமிக்கப்பட்டிருக்கேன். உபத்திரவங்களை சகிக்க, தீமையை சகிக்க, நிந்தையை சகிக்க, சிலுவையை சகிக்க, விபரீதங்களை சகிக்க, அவமானத்தை சகிக்க எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதை, எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம் இதான். விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, பாடுபடுகிறதற்கும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அருளப்பட்டிருக்கிறது. That is faith. ஒரு சைடு மட்டும் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க வெளி கிறிஸ்தவர்கள் எல்லாம் குஷி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உபத்திரம் வந்துச்சு, பாடு வந்துச்சுன்னா அவ்வளவுதான், குட் பை. பழைய ஏற்பாட்டு மனுஷர்கள் பெரிய காரியங்கள்லாம் சாதிச்சாங்க தான். எஸ், பூரணப்படல, அவருடைய விசுவாசம் பூரணப்படல. ஆபத்து, உபத்திரவம், நெருக்கடி, நிந்தை அப்படின்னு வரும் பொழுது, எப்பேற்பட்ட மனுஷன் எலியா, போச்சு, நான் சாகணும், நான் நல்லவன் அல்ல, என் உயிரை எடுத்துருங்க, போதும். 10ஆம் வசனம் மறுபடியும் கீழே வாசிக்கிறோம். கர்த்தருக்காக வெறு பக்திவீராக்கியமா இருந்தேன், தள்ளிவிட்டார்கள், கொன்று போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார். இந்த சம்பவங்கள் எல்லாம் நீங்க வாசிங்க. ஓகே, ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மறுபடியும் ஏற்கனவே நான் சொன்னேன், தேவனுடைய ஊழியத்தில், தேவனை பின்பற்றுவதில் அருமையான வாலிபர்கள், சகோதரர்கள் சலிச்சுக்கிட்டோன்னு வச்சுங்க, அவ்வளவுதான், தூக்கி ஆண்டவர் வச்சிருவார். இங்க வாசிக்கிறோம் 19ஆம் வசனம். ஆண்டவர் சொன்னார், இல்ல 16லே, நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. நான் சாகணும், என்ன விட்டுருங்க அப்படின்னா, நோ கம்பல்ஷன், நோ கம்பல்ஷன். திருச்சபையில தேவன் பழைய ஏற்பாட்டிலே புதிய உடன்படிக்கையில ஒரு பிரின்சிபல் வச்சிருக்காரு பாருங்க. கம்பல்ஷன்லாம் கிடையாது. கம்பல்ஷன்ல நோ கம்பல்ஷன். உற்சாகமாய் செய்கிற இடத்தில் தேவன் என்னவாய் இருக்கிறார், பிரியமாய் இருக்கிறார். உற்சாகமாய் செய்கிற இடத்தில். சலிச்சுட்டு ஒரு காரியத்தை செஞ்சோன்னு வச்சுங்க,
தேவன் அது முகர மாட்டார். என்ன என்ன காரியமா இருந்தாலும் சரி சலிச்சுக்க கூடாது. என்னதான் கண்ணுக்கு தெரிஞ்சதா? என்னதானே கண்ணுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாதே, வேற யாரும் தெரியாது. வேற இன்னும் அதோட சேர்ந்து நியாயம் இருக்கிறது சேர்த்து வந்துரும். மத்தவங்க எல்லாம் கண்ணுல தெரியாது, என்னதான் தெரியும். நான் ரொம்ப இளைச்சவன்ல, நான் ரொம்ப இளைச்சவன்ல, நான் ஒண்ணு இல்லாதவன்ல, நான் ஏழை இல்ல, நான் காசு பணம் இல்லாதவன்ல, என்னதான் தெரியும், வேற யாரு தெரியும்? நியாயம் இருக்கிறது வேற. அதுல தேவன் அவருடைய ஆவியை நிறுத்து பாப்பார். அப்படி அழகா என்ன செஞ்சிருவாருன்னா அந்த கிருபை எடுத்துருவார். அவ்வளவு உங்களுடைய கிருபை அதுல இருந்து எடுத்துருவார். உங்களுக்கு தெரியாது, நீங்க செஞ்சிட்டு இருக்குன்னு நினைப்பீங்க, அதுல கிருபை இருக்காது. சலிச்சுக்கிட்டு ஏம்மா ரொம்ப சலிச்சுக்கிற? ஒரு தேவனுடைய மனுஷனை சொல்றேன். ஒரு மேலை நாட்டவர், ஒரு மேற்கத்திய நாட்டவர், ஒரு மிஷினரி, சீனாவுக்கு எங்கேயோ ஒரு மிஷினரியா போனார். அவரை குறித்ததான ஒரு காரியத்தை 6 மணி நாட்கள் கான்பரன்ஸ்ல நான் கேட்ட காரியம். அவருக்கு உண்மையிலே அவருக்கு என்ன உண்டு அப்படின்னா, சுகமாக்கும் வர அவருக்கு உண்டு. ஆகையினால் அவர் வீடு தேடி என்ன செய்வாங்க அப்படின்னா, ஜனங்கள் வந்துகிட்டே இருக்கும். இயேசு கிறிஸ்துவ பாருங்களேன், சமயத்துல அவரு தூங்குறதுக்கு நேரம் இருக்காது. சாயந்தரம் வரைக்கும், ராத்திரி வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஜனங்கள் ஒட்டுமொத்தமெல்லாம் செய்ய மாட்டார், ஒவ்வொருத்தரா பார்த்து அவர் தொட்டு சுகமாக்குவார். ஜனங்கள் அவர் மதிமயங்கி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு போறதுக்காக வருவாங்க. சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது, ரெஸ்ட் எடுக்க அவருக்கு நேரம் இருக்காது, அவர் பிஸியா இருப்பார். பரிசுத்த ஆவியானவருடைய பெலன். சோ அது போல ஒரு சுகமாக்கும் வலிக்கக்கூடிய ஒரு மிஷினரிக்கு அந்த வர இருந்ததுனால ஜனங்கள் அவரை கூட்டிட்டு போவாங்க. சமயத்துல அவர் வீடு தேடி வருவாங்க. நேரம் காலம்லாம் அப்படியே போறதுனால ஆரம்பத்துல ரொம்ப பரவசமா இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபெடப் ஆயிட்டார், சலிச்சு போயிட்டார். தூங்க முடியல, சாப்பிட முடியல, டிராவல் அப்படின்னு ஒரு சலிப்பு அப்படி பார்த்தாரு. ஆண்டவர் தான் சலிச்சுக்கிட்டு யாருக்கு செய்யக்கூடாது, சலிப்பா செய்யக்கூடாது. ஆண்டவர் ஒரு பாடத்தை கத்து கொடுத்தார். காட்ஸ் கிஃப்ட்ஸ் ஆர் இர்ரிவோக்கபிள். தேவன் ஒரு வரத்தை கொடுத்தாருன்னா என்ன செய்ய மாட்டாருன்னா திரும்ப எடுக்க மாட்டார். ஆனா அந்த சகோதர இடத்துல, அந்த மிஷினரிட்ட தேவன் ஒரு காரியத்தை இப்படி செய்தார். என்னன்னா, அவருக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு வரம் இன்ஆக்டிவ், அதாவது செயலில்லாதபடிக்கு தேவன் பண்ணிட்டார். ஜனங்கள் வருவாங்க, தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுவார். அவர் நினைச்சுக்கிட்டாரு சுகமாயிட்டாருன்னு. சுகமாகாது. அப்புறம் அடுத்தது சுகமாகாது, அடுத்தது சுகமாகாது, சுகம் இல்ல. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் சொல்லுங்க ஆகும். ஜனங்கள் புரிஞ்சுக்குவாங்களா, புரிஞ்சுக்க மாட்டாங்களா? என்ன செய்வாங்க, என்ன சொல்லுவாங்க? நம்ம பாஷையில சொன்ன பண்டம் இல்ல, பண்டம் ஒண்ணுமே இல்ல, ஜெபம்னா ஒண்ணுமே நடக்கல, என்னடா இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்கா இவர்கிட்ட வர்றதும் குறைஞ்சு போச்சு, இவரை கூட்டிட்டு போறதும் குறைஞ்சு போச்சு. உணர ஆரம்பிச்சார் கொஞ்சம் கொஞ்சமா. என்ன யாருமே ஜனங்கள் வரல, நம்மளும் யாரையும் கூப்பிட்டுட்டு போல, என்ன விஷயம் அப்படின்னு தன்னை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஆண்டவரே ஏன் நான் ஜெபம் பண்ணா எனக்கு ஒண்ணுமே நடக்கல? ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உனக்கு ரெஸ்ட் வேணும்பா, உனக்கு ரெஸ்ட் நிறைய தேவைப்படுது, நீ ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும். நீ ரொம்ப சலிச்சுக்கிட்டு இல்ல செய்யற, சரியா போச்சா? அழுது, ஆண்டவரே என் மேல இரக்கமாயிருங்க, நான் இரக்கமாயிருங்க, நான் அது மாதிரி சலிச்சுக்கிட்டேன், என் மேல இரக்கமாயிருங்க, நான் மன்னிச்சிருங்க, உமக்கு நான் இது மாதிரி நான் இப்படி ஒரு கால் இனிமே நான் இப்படி செய்யாதபடிக்கு என் மேல இரக்கமாயிருந்துங்க, ஜனங்களுக்கு நான் ஊழியம் செய்யணும், சேவிக்கணும், உண்மை ஆராதிக்கணும். தேவன் மறுபடியும் அவருக்கு என்ன செஞ்சாருன்னா அந்த கிருபையை கொடுத்தார்.
மறுபடியும் செயல்பட வைத்தார். நான் அதை எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக நான் கேட்டேன், இருதயத்துல பத்திரப்படுத்திட்டேன். காட்ஸ் மினிஸ்ட்ரியில, தேவனுடைய ஊழியத்தில் சலிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அன்பு கூறுவதற்கு, மன்னிக்கிறதற்கு, தாழ்த்துறதுக்கு, கிரயம் செலுத்துவதற்கு, செலவு பண்ணுவதற்கு, செலவு பண்ணப்படுவதற்கு. செலவு பண்றது ஈஸி. செலவு பண்றது 1 மைல். செலவு பண்றது 1 மைல். செலவு பண்ணப்படுறதுங்கிறது உங்களை செலவு பண்ணப்பட வைக்கிறது 2வது மைல். சலிச்சுக்க கூடாது. காதுள்ளவன் கேட்க கடவன். எங்கேயாவது சுயத்துக்கு மறிக்கிறதுக்கு, இழக்கிறதுக்கு, சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு, ஓடுறதுக்கு, பிரயாசப்படுறதுக்கு எல்லாம் சலிச்சுக்கிட்டோம் அப்படின்னா தூக்கி ஓரத்துல வச்சிருவார். பிரயோஜனம் இல்லாத எந்த நற்கிரிக்கைக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரம். எலியா சலிச்சுக்கிட்டார். போதும் கர்த்தாவே, போதும். ஓ போதுமா? ஓகே ஓகே ஓகே, எலிசாவை ஏற்படுத்துப்பா. சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை ஏற்படுத்த. சரியா போச்சு.